ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கேன். சாயங்காலம் ஒரு 5 மணி ஆச்சு. தொழுதுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி இருக்கும்ல, அது கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். சரி, அவங்க மட்டும் போகாமல் எங்களையும் கூட கூட்டிகிட்டு போனாங்க. வழியெலாம் நல்லாயிருக்கும், போய் பார்க்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு எல்லாமே கிளம்பிட்டோம். நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். 2 ஜூஸு போட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி, வாழைப்பழம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பிஸ்கெட்டு, மிக்சர் இதெல்லாம் இருந்துச்சு. வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். கஞ்சி எடுத்துகிட்டு போகிற வழியில் வந்து பஜ்ஜி, வடை இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு 3 வீட்டில் கேட்டிருக்காங்களாம். அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்களாம் கிராமத்தில் இருக்கிறதுனால. சரி, அவங்களுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கஞ்சி பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு மீதி அவங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா பஜ்ஜி வடைலாம் விற்றுச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அங்கே திருவிழா போல் நைட்டில் சூப்பராக இருக்குமா. சும்மா சடலாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டு அவங்கள்ட்ட கஞ்சி கொடுத்துட்டு ஒரு 3 வீட்டில் கொடுக்கணுமா. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. நோன்பு ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். சரி, இந்த ஊர்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அப்படின்னாங்க. சரி, கொடுத்துட்டு அப்படி நம்மளும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் 4 பேருமே கிளம்பிட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பறவைகள் சரணாலயம். இது வந்து காலை டைமில் போனால் நிறைய பறவைகள் இருக்கும் இங்கே. காலையில் டைம்லேருந்து ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நோம்பு திறக்க டைம் இருந்துச்சுன்னா வழியில் எங்கன்னா நோம்பு திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு தானே போயிருந்தோம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கோம். அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அந்த கஞ்சியும் வடையும் நம்மளால் முடிஞ்சது நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் செஞ்சிடல. நம்ம ஆசைப்பட்டு குடிப்போம்ல, அந்த கஞ்சி அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மனசு நிறைவாக இருந்துச்சு. லைட்டாக எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்ட்டு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்களே, சரி அவங்க வீடு வந்துடுச்சு அங்கே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இன்னும் டைம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் நோம்பு திறக்கிறதுக்கு. சரி, அங்கேயே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அவங்க விடவே மாட்டேன்ட்டாங்க. இருங்க, டீ சாப்பிட்டு போகலாம், நோம்பு திறந்துட்டு போங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தால் நாங்கள் டைம் ஆகுது, சரி வரோம், இன்னும் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெலாம் பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டோம். நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. சரி, இடம் பார்த்துட்டே இருந்தோம். இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. டெய்லியுமே நோம்பு வீட்டில் திறந்துட்டு இந்த இடத்துல நோம்பு திறக்கிறது ரொம்ப மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சு. பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம்ல, அங்கே விரிச்சிட்டு அங்கேயே நோம்புலாம் திறந்துட்டு அங்கேயே தொழுதுட்டு கிளம்பணும். சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். நாங்கள் தொழுதுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. சரி, இன்னும் அங்கேருந்து ஒரு வீட்டில் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம், ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் கேட்டோடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தர்பூசணி கொஞ்சம் கொடுக்குறாங்க, தேங்காய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. அடக்கலை வேறு கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அவங்கள எங்களுக்கு வெறுங்கையோடு அனுப்புறதுக்கு மனசு இல்லை, இன்னும் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.